இன்னைக்கு இந்த மசிலப்போ ஒரு கை பாத்திரலான்னு காலங்காத்தால 10 மணிக்கே பந்தய சாலைக்கு வந்து அடிக்கிற வெயில்ல பயிற்சியின் ஆரம்பமே இதோட தான். பின் குறிப்பு, இதுக்கு தேவையான ஆயத்த பயிற்சியை நான் முன்னாடியே பண்ணிட்டேன். மசிலப்ல ஒரு செட் பண்ணதும் 2வது செட்டுக்கு மறுபடியும் அதே மசிலப் தான். இந்த பயிற்சியை நான் பல கோணத்துல இருந்து படம் பிடிக்கிறதுக்கான காரணம் இதை சரியான முறையில செய்யறேனான்னு உறுதிப்படுத்த தான். உடல் எடையில கொஞ்சம் செட்ஸ் பண்ணிட்டு இப்ப அதிரடியா இந்த 5 கிலோவை வச்சு பண்ணலாம்னு இடுப்புல வார கட்டி சங்கிலியை வச்சு 5 கிலோவை பூட்டி மணிக்கட்டை பாதுகாக்க பட்டையை சுத்தி இப்ப பாருங்க. அத்தாடி, இதனை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? மறுபடியும் பண்ணலாம். முழு பலத்தையும் பயன்படுத்தி விட்றாதரான்னு. இதுக்கு மேலே பண்ணால் தோள்பட்டை கலண்டுரும். காயமாகறதுலேருந்து தசைகளை காப்பாற்ற கொஞ்சம் ஸ்கேப்புலர் புல்ல பண்ணிட்டு 5 கிலோவை எடுத்து அல்லையில் வச்சு அங்கேருந்து கிளம்பிட்டேன். சாலை விபத்துலேருந்து தற்காக்க தலைக்கவசத்தை போட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் மாசு குறையாது இந்த மேக்ஸ் 100 ஓட்டிகிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கான பயிற்சியை நான் பாதியிலே நிறுத்தினதுக்கான காரணம் இதோ இவன் தான். இந்த மாதிரி தசை வீக்கம் மற்றும் வலியிலிருந்து விரைவாக குணமடைய ஒரு மீன் எண்ணெயை போட்டு, என்னடா அங்கே எண்ணெயை போட்டு இங்கே வந்து இலையை குளிப்பாடிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? பனி முடிய கொஞ்சம் தாமதமானதுனால வீட்டுக்கு போய் பத்திய சோறு சாப்பிட வாய்ப்பில்லை. சரின்னு நள்ளிரவு 12 மணிக்கு பக்கத்தில் இருந்த உணவகத்தில் பிரியாணியை ஒரு புடி பிடிச்சிட்டு பத்திரமா வீடு வந்து சேர்ந்துட்டேன். என்னதான் ராத்திரி 12 மணிக்கு பாரபட்சம் இல்லாமல் சாப்பிட்டாலும் இந்த பேக்ஸ் அப்படியே இருக்கிறத பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போதான்டா சாப்பிட்ருக்க, சாப்பிட்டோன்னு இதெல்லாம் பண்ணக்கூடாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தால் மீறப்படும். ஓ, அப்போ அந்த வழி அது வேற டிபார்ட்மெண்ட். அது சரி.